ஸோ எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இங்கே எல்லாரும் கேதர் ஆனதுக்கு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் இங்கே கோயம்புத்தூரில். அதுவே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, ஏன்னா எல்லா ஃபஸ்ட்டும் ஸ்பெஷலுங்கிற மாதிரி. இந்த படம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரியல. கதை வந்து 2018 அப்படி ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா கண்ணாக்கு வந்து முன்னாடியிலேருந்தே அவர் பழக்கம் டைரக்டர். ஆனால் எனக்கு வந்து அந்த சீரீஸ் எல்லாம் முடித்த பிற்பாடு 2018 தான் அவர் எனக்கு கதை சொல்லியிருந்தாரு. நான் அந்த சமயத்தில் ஒரு மேஜர் லீடாக பண்ணுற உள்ள ஒரு கதைக்கான என்ன சொல்றது, ரொம்ப முக்கியமான வேஷம் பண்ணுற அளவுக்கு கூட நான் உயரல. ஸோ நான் அதனால வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயோ என்னை வச்சு பண்ணாக்கா எப்படி பாசிபிளாக ப்ராக்டிக்கலாக மவுண்ட் ஆகும்னு தெரியல, நீங்கள் வேற யாராவது வச்சு ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் சின்ஸ் ஆஃப்டர் கொஞ்சம் அவர் இது போன பிற்பாடு அவர் என்ன சொன்னார்னா, இல்லை இது சரியா எனக்குமே பெருசாக இது மவுண்ட் ஆகலை, ஸோ நான் வேற யாருன்னா நிஜமானுமே நான் எதனா ஒரு வேலை வரும்போது அது செய்யலான்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போயிட்டார், ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ண போயிட்டாரு. இவர் ஐயா கூட நான் வந்து குட் நைட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக சும்மா ஒரு நாள் நைட்டு பேச ஆரம்பித்தோம். என்ன இப்படி முடிய போகுது, ஷூட்டு முடிய போகுது, ஏதாவது அடுத்து எதனா பண்ணலாமான்னு சொல்லி பேசும்போது நான் சொன்னேன், அப்போ ஒரு கதை கேட்டேன், அது பாருங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லிட்டு அவர் டேரக்டர் பேர்ல நானே நரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் நீங்கள் நைட்டு நரேட் பண்ணோடனே அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யார் டேரக்டர்னோடனே நைட்டு ஒரு 1:30 மணிக்கு அந்த ஆளை ஃபோன் பண்ணி எழுப்பி எந்திரிங்க நாளைக்கு ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் காலைல ஆஃபீஸ் கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பண்ண படம் தான் லவர். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தாங்கள் எப்படி கதைக்குள்ளே வந்தாங்கிற அவங்களே சொன்னால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் ஸ்ரீ கௌரி பிரியா. எனக்கு தமிழ் அவ்வளோ நல்லா பேச வராது, ஸோ நான் ஏதாவது தப்பாக பேசுனா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. லவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். அதுவும் இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ கதை வந்து ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளா, ரொம்ப ரொம்ப ஆனஸ்டா, ட்ரூத்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் எங்களோட டைரக்டரோட ரைட்டிங் வந்து தட்ஸ் த பெஸ்ட் ஐ மீன் தட்ஸ் த யூஎஸ்பி ஃபார் அ ஃபிலிம். ஏன்னா I don't think we always celebrate the big moments, but இந்த மாதிரி ஒரு ஸ்மால் மூமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய படம் மாதிரி வருது. ஐ திங்க் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் எங்களுக்கு. அண்ட் எனக்கு ஸ்டார்டிங்ல லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆனாலும் இவங்க எல்லாத்தோட ஹெல்ப் ஓட ஐ திங்க் ஐ ஹவ் மேனேஜ்ட் டு டூ அ குட் ஜாப் அவுட் ஆஃப் இட்னு நான் நம்புறேன். ஸோ இங்கே வந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்கள் சப்போர்ட் அண்ட் உங்கள் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு தேவை. ஸோ படம் February 9th ரிலீஸ் ஆக போகுது, கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. ஜென்ரலாக இன்னைக்கு மாடர்ன் டேயில் ஒரு 25 அப்புறம் காலேஜ் முடித்த பின்னாடி பசங்களுக்கு வந்து அந்த வயசுல இருக்கிற பசங்களுக்கு வந்து ஜாஸ்தியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க அதை வந்து என்ன சொல்றது, அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உள்ள போய் பார்த்தீங்கன்னா 3 பிரச்சனைகளுக்கு தான் 3 கான்ஃபிளிக்ட் தான் அவங்களுக்கு இருக்கும். ஒன்று காதல், இன்னொன்று கரியர், அப்படி இல்லைன்னா ஐடென்டிட்டி. நான் யாரு இந்த சொசைட்டிலங்கிற ஐடென்டிட்டி அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்று அவங்களுக்கு கரியர் என்னவா அமைய போகுதுங்கிற கவலை இருக்கும், இல்லைன்னா காதல் இருக்கும். பட் இந்த படத்தோடைய ஸ்பெஷல் என்னன்னா, நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இந்த 3மே எப்படி ஒன்னோட ஒன்று பின்னப்பட்டிருக்கு, ஒன்று அஃபெக்ட் பண்ணா இன்னொன்று அஃபெக்ட் ஆகும் எப்படி அப்படிங்கிற விஷயத்த வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக சொல்றதுக்கான ஒரு அப்ரோச்சை கையாண்டிருக்கிறோம். நிச்சயமா இந்த கதை வந்து நாங்கள் கௌரி சொன்ன மாதிரி இதை எழுதின விதம் வந்து எங்களுக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, இது ரொம்ப ரியாலிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது. இது சினிமா மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப கவனமாக இருந்தோம். கூடுமான வரைக்கும் எங்களால் அதை ரியலிஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரியாலிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தோம். எதுக்கு பண்ணீங்கன்னு கேட்குறேன். இல்லை ஆக்சுவலி எனக்கு மணிசரோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸாகவே எல்லாருக்குமே தெரியும், நல்லா பண்ணுறாருன்றதான் தாண்டி இவரோட வெற்றி எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து இவரோட சிலு குறிப்பிட்டிலேருந்து நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். ரைட்டராகவே எனக்கு ரொம்ப தெரியும். ஆக்சுவலி இது வந்து இவரோட வெற்றி முக்கியமான நான் நினச்சேன்னா, எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். ஆக்சுவலி என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் படம் பண்ண கூப்பிட்டாரு, ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர் ஆக்சுவலி. ஸோ வந்து அவரோட டைரக்ஷன் நடிக்க சொல்கிறாங்க. ஒரு காம்பினேஷனாக
ஒரு பெரிய காம்பினேஷன் ஆக்சுவலி. இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம், பெரிய டேரக்டர் கூப்பிட்றாரு, ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர், இதை பண்ணால் நமக்கு மார்க்கெட் மாறும், அதை சூஸ் பண்ணல ஆக்சுவலி. எனக்கு ஏன் பண்ணலன்னு கேட்டால், இல்லையா எனக்கு கதை பிடிக்கலன்னு. ஸோ அவரோட மனசு இருக்குல்லையா, அவர் எப்பயுமே என்ன கதை அது என்ன கதை இது, இந்த கதை பண்ணலாமா வேணாமா, கண்டென்ட் ஓரியன்டாகவே தான் இருப்பார் ஆக்சுவலி. நான் ஒரு சினிமா லவரா எனக்கு வந்து ஒரு நல்ல கதையை தான் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து சொல்லணும்னு ஆசை. ஸோ அப்போ அதுக்கான முகங்கள் தேடும்போது எனக்கு இவரோட முகங்கள் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கு. ஸோ எனக்கு அண்ணன் மாதிரியோ தம்பி மாதிரியோ பக்கத்தில் இருக்காரு, அந்த ஃபீல் வந்துருது எனக்கு ஆக்சுவலி. அப்படின்னும் போது எனக்கு வந்து ஆடியன்ஸுமே ரிலேட் பண்ணிப்பாங்க என்னமோ அப்படின்றது தான். ஸோ நான் ஒரு இன்னும் பிளாஸ்டிக்காக ஒரு படம் பண்ணாமல் ரொம்ப ரியாலிட்டியோட பக்கத்தில் இருக்க ஒரு படம் பண்ணும்போது எனக்கு வந்து அவரோட ஃபேஸ் வந்து எனக்கு அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சு. ஸோ குட் நைட் பண்ணி முடிக்கும் போதும் சரி, நான் பேப்பரில் என்ன படிச்சனோ அதை விட பயங்கரமா டிரான்ஸ்லேட் ஆயிருந்துச்சு ஆக்சுவலி. ஒரு சின்ன நான்சென்ஸ் கூட சொல்றேன். டப்பிங்ல வந்து நான் படம் பார்த்து முடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் கட் பார்த்து முடிச்சிட்டேன். டப்பிங்களோட என்ஹான்ஸ்மெண்ட் வந்து பயங்கரமா இருந்துச்சு. டப்பிங் பார்க்க இதெல்லாம் அங்கே சிரிச்சிட்டு இருக்கு, இதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஏன்னா ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, சிங்க்குமே, அதாவது லிப் சிங்கே இருக்காது, ஆனால் அதை பயங்கரமா பண்ணிடுவார் அவர் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி டேலண்ட் இருக்கும்போது யாரும் தான் தொடர்ந்து படம் பண்ண மாட்டாங்க. இல்லை, மணிகண்டன் ஒரு பெரிய பட்ஜெட் படம் எடுத்தா பட்ஜெட் கேரண்டி அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. இந்த படத்துல வந்து பட்ஜெட் எப்படி அளவுக்கு வந்திருக்கு, படத்துல இன்வெஸ்டர்லாம் எந்த அளவுக்கு படம் பார்த்து சொல்லியிருக்காங்க சார். அது வந்து பெரிய ஆளுகளை படம் பார்த்து ஏதாவது பண்ணாங்க. அதான் சார், ஆக்சுவலி என்னன்னா குட் நைட் பண்ணும்போது வந்து நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு வந்து மார்க்கெட் இல்லைன்னு நினைச்சாங்க. ஆக்சுவலி அப்படி இல்லை. வந்து அவங்க இனிஷியலாக சொன்னது என்னன்னா, மணிகண்டன் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ லான்ச் பண்றீங்க, ஹீரோ படம் பண்ணல நீங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் உண்மையா என்னன்னா, மார்க்கெட் விஜய் டிவியில் தான் படம் வாங்கினாங்க, விஜய் டிவி தான் படத்தை வாங்கியிருந்தாங்க, நல்ல பிரைஸ்க்கு தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ வந்து வெளியில வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலி, என்ன புதுசாக பண்ணி பட்ஜெட் செலவு பண்ணலாமா, பண்ணக்கூடாது, இறுக்கி பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நல்ல கண்டென்ட் பண்ணால் யாராவது வச்சாலும் படம் ஒர்க் ஆகும். இது மாதிரி இப்போ நாங்கள் குட் நைட் பண்ணும்போது எனக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் சின்ன பட்ஜெட்டுக்கு தான் குட் நைட் பண்ணோம், ஆனால் ப்ராஃபிட் பெருசு ஆக்சுவலி. ஏன்னா நாங்கள் பண்ண ஸ்கேலுக்கு எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து எப்படி சொல்லுது, ஒரு 200% சொல்லலாம். நாங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணுமோ அதோட 200% வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த படம் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு பட்ஜெட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயினாக இல்லை. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி எனக்கு வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் முன்னாடி, ஒரு படம் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்பி எனக்கு வந்து இது பண்ணுறது வந்து பெரிய கான்ஃபிடன்ஸ். இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து பார்த்துட்டு வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க சொன்னால், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் இந்த படத்தை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு கேட்டாங்க ஆக்சுவலி. ஸோ ஆனால் நான் வந்து குட் நைட் பண்ணுறப்போ எங்களுக்கு சக்தி சார் தான் வந்து அந்த டைமில் சக்தி ஃபேக்டரி தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலி. ஏன்னா நாங்கள் அப்போ வந்து புது டீம் ஆக்சுவலி, எங்களுக்கு வந்து பெரிய ஐடென்டிட்டி தான் கிடையாது எனக்கு. ஆனால் லைக் திரும்பி இந்த படம் பண்ணும்போது நிறைய பேர் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ நான் அந்த படம் அவருக்கு தான் கொடுக்கணும், நம்ம ஈஸி அமௌண்ட் எல்லாம் தாண்டி எனக்கு அவர் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. நான் யாருன்னே தெரியாதப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு இதுவாக இருக்கேன். ஸோ அந்த டைமில் அவருக்கு கூட ஒர்க் பண்ணுன்ற தாட் இருந்துச்சு. ரீசெண்டாக நிறைய பேர் படம் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குலாம் சொல்லிட்டு இருக்காங்க. படம் பார்த்துட்டீங்கன்னா நம்ம உதய் சார் நேற்று படம் பார்த்துருந்தாங்க. உதய் சார் படம் பார்த்துட்டு படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மணி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பர்னு அவர் ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருந்தாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த விஷயம். சார், இந்த காதல் அந்த மாதிரி படத்துல இந்த மாதிரி லவ்வர் ஸ்டேஜ்ல வந்ததுல பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. இது ரொம்ப பேசும் படமா ஒரு தேர்தல் தெரியல சார், இதுக்கப்புறம் தான் சார் தெரியும். சூப்பர் ஸ்டாரோட படமும் அதே நாள் ரிலீஸ் ஆகுது. அது நாங்க வந்து என்ன சார் நான் அவர் கூட ஒர்க்கும் பண்ணிருக்கேன். அது வந்து நாங்க எதுவுமே பிளான் பண்ண, நாங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி பிப்ரவரியில பிப்ரவரி அந்த வேலண்டைன்ஸ் வீக்ல பண்ணோங்கிறது தான் எங்க ஐடியாவா இருந்தது. அந்த சமயத்துல நாங்க செக் பண்ண சமயத்துல எந்த படமும் வேலண்டைன்ஸ் வீக்குக்கு ரெடியாவே இல்லை. பட் சின்ஸ் லால் சலாம் வந்து ஐ கெஸ் பொங்கலுக்கு இதுக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணதுனால எங்களுக்கு வந்து Feb 9th வந்தது. நாங்க வந்து என்ன சொல்றது, அவரு கூட இருந்தா நாங்க ரொம்ப சின்ன ஸ்கேல், உங்களுக்கே தெரியும், ரொம்ப சாதாரண ஒரு சின்ன ஸ்கேல் படம் தான். அவங்க ரஜினி சாரோட ஸ்கேல் என்னன்னு தெரியும், கம்பெனிஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனில இருக்கிற ஸ்கேல்ஸ் என்ன தெரியும். பட் எங்களுக்கு என்னன்னா, பெரிய படம் ஒண்ணு வருதுனாலும் சின்ன படத்தை அதுக்கு உண்டான அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது அப்படின்ற ஒரு இதுதான். பெருசா நீங்க பாட்டு ஏதாவது அப்படி எதுவும் நினைச்சுக்க போறீங்க. சார், அது வந்து கண்டிப்பா சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கலன்றது வந்து இருந்துட்டு தான் சார் இருக்கு. நாங்கள் குட் நைட் பண்ணும்போதும் எங்களுக்கு வந்து நாங்கள் ஒன்லி ஒரு 124 தேட்டர் தான் படம் போட்டோம். ஆனால் 124 தேட்டர் 4 ஷோ எங்களுக்கு கிடைக்கல. படம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 ஷோ 1 ஷோ தான் இருக்கு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய தேட்டர் டிமாண்ட் பெருசாக இருக்கு. லைக் மக்கள் கொடுக்குற ஆதரவு தான். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வரும்போது கண்டிப்பாக சின்ன படங்கள் வந்து இப்போ நான் ஏன்னா தேட்டருக்காரங்களுமே ஒரு ஒரு எக்ஸ்பென்சிவ் இருக்குது. நார்மலாக அவங்க வந்து ஒரு படம் எடுத்து தேட்டரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ வேணும் அவங்களுக்கு.
இப்போ சின்ன படங்களுக்கு வந்து கூட்டம் வரலன்னா அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஷோ ரன் பண்ணுறதுக்கு மினிமமான ஆடியன்ஸ் வேணும். ஸோ அது அவங்களுமே பயப்படுவாங்க ஒரு சின்ன படங்களுக்கு தியேட்டர் போகிறது. ஒரு படத்தோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக அந்த இதெல்லாம் மாற்றின்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லா படமும் பெரிய படமாக இருந்தாலுமே ரிசல்ட் நல்லா தான் தூக்கிடுறாங்க. ஸோ அதை நீங்கள் சஸ்டெயின்லாம் பண்ண முடியாது. இப்போ சின்ன படமாக இருந்தாலுமே நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் கிட்ட பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது. எங்களுக்கு வந்து குட் நைட் வந்து 75 days தேட்டரில் ரன் பண்ணுச்சு. ஸோ தியேட்டருக்கெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ண தெரிய மாட்டேன். ஸோ சின்ன படம் பெரிய படம் பார்க்கல, ரிசல்ட் தான் இதே சொல்லுங்க. ப்ரோ நீங்கள் உங்களுக்கு சொல்லுங்கள் மாட்டேலாம் கண்டிப்பாக மணி சார் சொன்ன மாதிரி இது லிவின் வந்து ஒரு நிமிஷம் மணி சொல்லியிருந்த மாதிரி லிவின் டைமில் வியாஸ் பழக்கம். ஸோ அவர் கூட சேர்ந்து அந்த சீரீஸ் பண்ணது. அப்புறம் முடித்த உடனே சொன்னார், இந்த மாதிரி கண்ணா ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன், படமாக பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சொல்லிவிட்டு மணிகண்ணனை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. படம் சூப்பர் ஆப்ஷனுங்க அப்படின்ற மாதிரி நரேட்டும் பண்ணாப்பில் நரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது ஒரு டைம் எடுத்துச்சு ரொம்ப. இவரும் கூட சேர்ந்து எல்லாரும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டு போய் நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு பிச் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஜேர்னி அது போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக குட் நைட் ப்ரொடியூசர்ஸ் கூட பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அந்த டைமில் அப்போ தான் குட் நைட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து குட் நைட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இவங்க பண்ணியிருக்காங்க இந்த படம் அப்படின்னும் போது ரிலீஸ் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக பட்டுச்சு. என்ன விஷயம்னா குட் நைட்டை ப்ரெசென்ட் பண்ண விதம். ஏன்னா இந்த படம் வந்து யுவராஜ் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசராக இறங்குறாரு. இதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில் நிறைய போஸ்டர் டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசராக பண்ணுறாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே வந்து ஒரு ஜென்யூனான ஒரு இன்டென்ஷனோட இது நல்ல படம், இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு பெரிய படத்துக்கு வந்து எந்தெந்த ஆங்கிள்லாம் வந்து நம்ம அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ அதே எஃபர்ட்டை நான் போட்டதை பார்த்தேன். ரிலீஸ் டைமில் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த படத்தை வந்து எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் இந்த கதை தேர்வுலேருந்து நடிகர்கள் தேர்வுலேருந்து அதை கொண்டு போய் சேர்க்கறத பார்த்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக வந்து இந்த படமும் அதே மாதிரி ஒரு நல்ல கையில் தான் இருக்குது. ஸோ அவரும் அந்த கதை செலெக்ஷன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிட மாட்டார். உடனே எல்லாம் கன்வின்ஸ் ஆகிட மாட்டார். அவர் ஒரு நிறைய கதை கேட்டு அந்த கதை அவருக்கு பர்சனலாக பிடிச்சிருந்து அண்ட் ஆல்சோ அந்த கதையை வந்து அந்த டைரக்டர் வந்து ஜென்யூனாக எழுதியிருந்தா மட்டுமே பண்ணுவார். வியாசுமே அந்த மாதிரி ஆள் தான். வியாசுமே வந்து சும்மா ப்ரொடியூசர் கேட்குறாங்கன்றதுக்காக கதை பண்ண மாட்டாப்புல. வியாஸ் வந்து ரொம்ப அவருக்கு தோணி இந்த கதையை ஜென்யூனாக எடுத்துகிட்டு போய் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் பண்ணுவார். அதில் ரொம்ப அடமெண்ட்டான ஆள். ஸோ அப்படி பண்ணியிருக்கும்போது எப்படி அவர் கதையில் அடமெண்ட்டாக இருக்காரோ அதே மாதிரி காஸ்டிங்லேயும் அடமெண்ட்டாக இருப்பார். ஸோ அவர் கூட முன்னாடியே ஒர்க் பண்ணியிருந்ததுனால இந்த ரோல் நான் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ஒரு சில காரணத்தினால அப்போ வேற ஒரு படங்கள் கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால பண்ணுறனா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த டீம் ரொம்ப பிடிக்கும். ஸோ மணிகண்டன் அவர்களாக இருக்கட்டும், யுவராஜ் அவர்களாக இருக்கட்டும், விநாயக் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே பேசும்போது என்ன விஷயம்னா இந்த ஒரு படம் பண்ணோம் ஜெயிச்சிட்டோன்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கூட வந்து அவங்களுக்கு இது அடுத்து பண்ணலாம், அடுத்து ஜெயிக்கலாம், அடுத்து இன்னும் நிறைய படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்ம இங்கேருந்து வராங்க இல்லையா, ரொம்ப லைக் என்ன சொல்றது, ரொம்ப ஹம்பிளா நல்ல படங்கள் நிறைய பண்ணோன்ற பியூர் இன்டென்ஷனோட இருந்ததுனால இந்த படத்துல வந்து கண்டிப்பா நானும் ஜாயின் பண்ணணும் இந்த டீம்ல அப்படின்றது எனக்குமே ஒரு விருப்பமா இருந்துச்சு. இந்த டீம்ல ஒரு அதுதான் நான் ஜென்ரலாவே ரைட் ஃப்ரம் கைதி எனக்கு வந்து ஒரு விஷயம் தான் நான் படத்துல பார்ப்பேன். இந்த கேரக்டர் வந்து கதையில இருந்து தூக்குனா கதை ஓடக்கூடாது. ஸோ கதையில இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமா இருந்தால் மட்டும்தான் நான் படமே எடுப்பேன். நிறைய படங்கள் பண்றதுல அண்டர் ரேட்டட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம்லாம் வரும். பட் ஆனால் அது நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் வந்து தேர்ந்தெடுத்து தான் படங்களை பண்றேன். நான் அண்டர் ரேட்டட் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு கிடைக்கலன்னு இல்லை, நிறைய வாய்ப்புகள் வருது. ஆனா எந்த படத்துல நான் பார்ட்டா இருக்கணும்ன்றதை நான் டிசைட் பண்றேன். அப்படி ஆமாம் யா அதுதான் எனக்கு அங்கங்க சார். எப்படின்னா சார், இப்போ வளர்ந்து வரும்போது நம்மளால ஃபர்ஸ்ட் ஹீரோவா லான்ச் ஆக முடியாது எந்த பேக்ரவுண்டும் இல்லாம. நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ண முடியும். அப்பதான் மக்கள் ஏத்துப்பாங்க, இயக்குநர்களும் ஏற்றுப்பாங்க, ப்ரொடியூசர்ஸும் ஏற்றுப்பாங்க. அதனால கைதியில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணோம், மண்டேலாவில் என்ன பண்ண முடியுமோ பண்ணோம், குருதியாட்டம்னு ஒரு படம் வந்துச்சு, அப்புறம் ரத்தசாட்சின்னு ஒரு படம் லீடாக பண்ணேன். ஸோ படிப்படியாக தான் அச்சீவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த படத்துலையுமே கூட எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு அந்த கேரக்டர் சொல்லும்போது. அதுவும் டேரக்டர் வந்து
இது நீங்க தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்னாரு. எனக்கு வந்து அவரோட காஸ்டிங் சென்ஸ் மேல எனக்கு தெரில, எனக்கு ஏங்க என்ன வச்சு அடம் பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நானுமே கேட்டேன். பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இது நீங்க பண்ணி மட்டும் பாருங்க, இந்த ஒரு வாட்டி பண்ணுங்க, ஸோ கண்டிப்பா இந்த கேரக்டர் செம்மையா ஒர்க் ஆகுனாரு. நான் அவரை நம்புறேன் அண்ட் இந்த டீமை நம்புறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த டீம் கூட ஜாயின் பண்ணது. சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு இப்போ வரவேற்பு? ஏன்னா 2K கிட்ஸ் லவ் சப்ஜெக்ட் இப்போ அதிகமாக சில கான்செப்ட் வந்து எல்லாமே வந்து ஹீரோ ஹீரோனை கன்ஃபார்மாக லவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கஷ்டம் சூழலாகவே இருக்கும். அதுலேயும் சில எதிர்ப்புகள்லாம் வருது. அதை பற்றி எப்படி எந்த காலகட்டத்திலே இருந்தாலும் சார் லவ் ஸ்டோரிக்கு இன்னும் மவுஸ் இருக்கதான் சார் செய்யும். ஏன்னா திரையில வந்து இல்ல நம்ம காலங்காலமா அது தியாகராஜ பகவதர்ல இருந்து நீங்க வந்து அவங்க ஒரு லவ் ஸ்டோரிஸுக்குன்னு உண்டான மரியாதை வந்து என்னைக்குமே வந்து அது மக்கள் திலகமா இருக்கட்டும், நடிகர் திலகமா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், உலகநாயகனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களுடைய லவ் ஸ்டோரிஸுக்குன்னு நம்ம இன்ன வரைக்கும் தனியா இப்ப நம்ம ஏன் வந்து ரஜினி சார் எவ்வளவு மாசான எத்தனை படம் பண்ணியிருந்தா ஜானியோட கிளிப் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆடியன்சஸ் இருக்கதான் செய்யறாங்க இல்லைங்களா. இப்போ விஜய் சார் பெரிய மாசான நிறைய படங்கள் பண்ணாரோ, அவர் துல்லாதமுக்குன்னு ஸோ எல்லாருக்குமே மக்கள் வந்து இல்ல அவங்களோட ஹீரோஸை லவர் பாயா பார்க்கணுன்றதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் காதல் கதைகள்னு தனியாவே அந்த காதல் கதைகளுக்குன்னு ஒரு பெரிய எப்பவுமே வரவேற்பு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அதுல வந்து பிளஸ் இந்த கதையை பத்தி பர்டிகுலரா நாங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம்னா, இன்னைக்கு ஜென்ரலா இதை பத்தி மட்டும் நான் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பர்டிகுலரா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு பெயர்களை வச்சு இந்த பெயர்களால ரொம்ப ஆண்டகனைஸ் பண்றாங்க அந்தந்த கேரக்டர்ஸ். இப்ப ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கவே கூடாது, தெரியல அது டேஞ்சரு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவனுக்கு பல வகையான பேரை போட்டு அவனை வில்லனைஸ் பண்ணி அது பெரிய உறவு சிக்கல்ல என்ன ஆகுதுன்னா, நாளடைவுல ஒரு சொசைட்டில ஒரு பொண்ணு வந்து ஒரு நட்புங்கிற ஒரு விஷயம் சாப்டர் அப்படியே முறிச்சு தூக்கி அடிக்க வேண்டியதா இருக்கு அவளோட லைஃப்ல. அப்படி வாழ வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க காலேஜ்லயே ஆகட்டும், அவங்க வேலை செய்யற இடங்கள்லயே ஆகட்டும், நட்பு வந்து எக்கச்சக்கமான அவங்களுடைய வேல்யூ அடிஷனை கிரியேட் பண்ணிருக்கு. ஓகேங்களா. இப்ப நான் இருக்கிறேன், என் கூட எல்கேஜில இருந்து படிச்ச எத்தனையோ பெண்கள் வந்து இல்ல என் கூட இன்னுமே என் கூட வந்து டச்ல இருக்காங்க. என்னோட வெற்றிகளுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. நான் அவங்களோட ஃபேமிலி கூட எல்லாம் அவ்வளவு க்ளோஸ்லி அசோசியேட்டட். ஓகேங்களா. சோ இந்த மாதிரியான ஒருவேளை அவங்க அப்படி நினைச்சிருந்தால அப்படியான விஷயம் வந்து டோட்டலா என் லைஃப்ல எத்தனையோ நல்லதுங்கள் வந்து அவங்க எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு வந்து நோட் பண்ணி அவங்களோட ஹஸ்பண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே என்னை வந்து டோட்டலா ஒரு ஃபேமிலியாவே ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான பாண்டிங்ஸ் உருவாகிறதுக்கு வந்து இப்ப இருக்கிற பாப் கல்ச்சர்ல சில பேரோட நேம் காலிங் வந்து நாங்க அதுக்கு இன்னொரு ஆங்கிள காமிக்கணும்னு நினைச்சோம். அதுக்காக தான் இந்த படத்தை பண்றோம். எக்ஸாக்ட்லி. எது சார் அப்படி எங்களுக்கு எதுவும் கிடைக்கல சார். இன்னொன்னு இல்ல அதான் சொல்றேன். இன்னொன்னு நாங்க வந்து அத இப்ப ஒரு சிகரெட்டையோ இல்ல குடிக்கிற சீக்வன்சஸையோ நாங்க பயங்கர குளோரிஃபை பண்ணி அதை வந்து அதை கூலா காமிக்கிறதுக்கான இல்ல ஒரு மேட்சோக்கான ஒரு அடையாளமா காமிக்கிறதுக்கோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாவே இருந்தோம். இவன் ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் மோடு தான். எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேச மாட்டான்னா இவன் என்ன பண்ணுவான்னா, தண்ணி அடிக்கிறது சிகரெட் குடிச்சிட்டா அவன் வந்து அது என்ன ஆத்திரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சீப்பான ஒரு மென்டாலிட்டியில இருக்கிற ஒருத்தன். அப்படி இன்னைக்கு தேதிக்கு பொது வழியில நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படியான ஒரு என்ன சார் மெத்தட கையில எடுத்துக்கிறாங்க. அவள்தான் விட்டா மச்சான் அவள்தான் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற ஒருத்தன் அதுல இருந்து எப்படி வெளியில வரான். பொதுவாக மணிகண்டன் நடிக்கிற படம் ஃபுல்லா கதை அவங்க வெயிட்டாவே இருக்கு. அது ரொம்ப அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு அப்படி கதை வருதா? அப்படி தெரியல சார். நாம படம் எல்லாமே கதை கொஞ்சம் வெயிட்டாவே இருக்கு. தெரியல சார். நான் இல்ல சார், அது அப்படிதானே சார் இருக்கணும். லவர்ங்கிறது ஒரு ஹீரோயின், அதாவது படத்துல ஹீரோயின் வந்து நல்ல அழகான ஹீரோயின் வேணும், நல்ல நடிக்கிற ஹீரோயின் வேணும். அவங்க எப்படி பண்ணிருக்காங்க சார்? இதை பத்தி மட்டும் சொல்றேன் சார். இப்ப இது வந்து லைக் லிட்டரலா நாங்க 3 பேருமே வவுச் பண்றோம் தட் இவங்களோட பெர்ஃபார்மன்சஸ் வந்து நிஜமாவே பயங்கர கேப்டிவேட்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ். அதுல வந்து இவங்க இந்த படத்துக்காக போட்ட எஃபர்ட்ஸ் வந்து நீங்க நிஜமா படம் பார்க்கும்போது தெரியும். அவ்வளோ அவங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ்ல இருந்து
அப்பதான் வெளியே வந்திருக்காங்க. அந்த சமயத்துல இந்த படம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம். பட் ஆனா அதோட எந்த ஷேட்ஸுமே வந்து எங்க படத்தை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல அவங்க காட்டின கவனமா இருக்கட்டும். அண்ட் இன்னொன்னு, அவங்க நீல வந்து பயங்கர ஒரு சர்ஜரி இருந்திருக்கு. அவங்க முழங்கால சர்ஜரி இருந்த சமயத்திலையும் அவங்க வந்து இந்த கடலுக்குள்ள சர்ஃபிங்னு ஒன்று, அதை சர்ஃப் போட்ல வச்சு பண்ற ஸ்போர்ட்டை வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து ரொம்ப பெரிய உடல் வலிமை தேவை. ஏன்னா விழுந்துகிட்டே இருக்கணும், கடல் அல்ல அடிக்கும் போது விழுந்துகிட்டே இருக்கணும். பட் அவங்க எந்த ஃபஸ்ஸுமே பண்ணாம அதை பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு இவங்க வளர்ந்த பேக்ரவுண்டுக்கும் எக்ஸ்போஷருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கதையை தேர்ந்தெடுத்து இந்த கதையில அந்த கதாபாத்திரத்தை சிறப்பா நடிச்சது மட்டும் அல்ல, அந்த கதாபாத்திரத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டதுக்கே ஒரு மெச்சூரிட்டி வேணும். ஏன்னா நாங்க வந்து நிறைய பேரை வந்து நாங்க தேர்ந்தெடுத்த போது அவங்களுக்கு வந்து அது சரியா கனெக்ட் பண்ண முடியல எங்களால. அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்க ரெடியா இல்ல, நத்திங் அகெயின்ஸ்ட் தெம். பட் ஆனா அவங்க அதுல இருந்து கொஞ்சம் ரிப்பல்சிவா இருந்தாங்க. பட் கௌரிட்ட ரொம்ப சூப்பரா எனக்கு பிடிச்சிருந்தது என்னன்னா, நாங்க என்ன பிட்ச்ல நாங்க அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும், அவங்க அதே பிட்ச்லயே அவங்க அதை பிக் பண்ணிக்கிட்டது தான் எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. எப்படி உங்களுக்கு வந்து நாங்க சொல்ல வந்தது எளிதில் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. ஸோ நீங்க படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, இந்த மாதிரியான கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சது, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த கேரக்டர் பண்ண அப்படிங்கிறது? எனக்கு ரிஸ்கின்னு எதுவும் தோணல சார். விரும்பினதுனாலதான் எல்லாத்தையும் பண்றோம். அதுல இப்படி இது அதுன்னு நான் பிரிக்க எனக்கு இது இல்லை. விருப்பத்தின அடிப்படையில தான் எல்லாத்தையும் எடுத்து பண்றோம். ரிஸ்க்ன்றது வந்து இப்ப நீங்க அவுட் ஆஃப் லவ் when you are doing something ல it is never I can never term it as risk சார். நான் என்ன சார் சொல்றேன், அவரோட விருப்பம் சார், அது அவருடைய விருப்பம் சார். நான் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு நான் என்ன சார் வாழ்த்துறேன். அதான் சார், அது பொறுத்திருந்து தானே சார் பார்க்கணும். ஒண்ணு இன்னொன்னு, அவரு இப்படியான ஒரு பாதைக்கு போறதுக்கு வந்து அப்படி முடிவு பண்ணதுக்கு வாழ்த்துக்கள் எங்க டீம் சார்பில். பட் என்ன சொல்றது, அவரோட பொலிட்டிக்கல் கேரியர் எப்படி இருக்குங்கிறது இல்ல. இன்னுமே சார் வந்து எதுவுமே அவுட்ரைட்டா அனௌன்ஸ் பண்ணல. எதுவும் என்ன சொல்றது, அவரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட எந்த அஜெண்டாவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ வாழ்த்துக்களை தவிர இப்போதைக்கு நம்ம என்ன சொல்றது, அவங்களோட இஷ்டம் சார். இப்ப எந்த வேலையில இருக்கவங்க, ஃபார் எவ்ரி சிட்டிசன் தே ஹாவ் ரொம்ப முக்கியமான அது என்ன சொல்றது, அது அவங்களுடைய ரைட்டு தான். அவங்க எல்லா சிட்டிசனுக்குமே ஒரு எலக்டரல் பாலிடிக்ஸுக்குள்ள கண்டெஸ்ட் பண்றதுக்கான பேசிக் அடிப்படை உரிமை உண்டு. அந்த மாதிரி தான் அது அவங்களுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். திரைத்துறையில இருந்து வரும்போது சீக்கிரமா மக்கள் மத்தியில ரீச் ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தால தான் வந்து திரைத்துறையில இருக்கவங்க வேகமா வந்துருக்காங்க. இப்ப அண்மைக்காலமா திரைத்துறை வந்துருக்காங்க. கரெக்ட். அதை ஒரு நடிகரா இருக்கலாம் நான் நல்ல விதமா தான் பாக்குறேன் சார். ஏன்னா சின்ஸ் ஒரு அபிமானம் இருக்கு ஆல்ரெடி, அந்த அபிமானத்தை வந்து அவங்க என்னவா கன்வெர்ட் பண்ண போறாங்கிறது தான் சேலஞ்ச். அது நம்ம அது வந்து நல்ல விஷயம் தானே வருது. நான் அப்படி எடுத்துக்கல சார். ஏன்னா இப்போ அது கிடைச்சா மட்டும் தான் நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னாக்கா நான் காலத்துக்கும் நான் வருத்தத்திலே தான் இருக்கணும். பண்ணணும் சார், தெரியல, எனக்கு கிளியரா ஐடியா தெரியல சார். பண்ணலாம் சார், பேசிட்டு இருக்காங்க சார், அது ஆரம்பிக்கிறாங்க. எப்போன்னு இது தெரியல, நான் கண்டிப்பா சொல்றேன் சார். எனக்கு பயங்கர லிபரேட்டிங் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அடி வாங்குற இடத்துலயே இருந்தோமா, திருப்பி அப்படியே டேபிள் திருப்பின மாதிரி அடிக்கிற இடத்துக்கு போனோடனே பயங்கர ஜாலியாயிடுச்சு. எஸ் சார், இந்த படத்துல வந்து நானு, கௌரி, கண்ணா 3 பேரும் முதன்மையான கதாபாத்திரங்கள்ல இருக்கிறோன்ற தாண்டி இந்த படத்துல அது அப்படி எங்களால சொல்லிட முடியும். ஏன்னா மீதி 3 பேரும் வரல. அதனால அவங்க 3 பேரும், நிக்கிலா இருக்காங்க, ஹரிணி இருக்காங்க, ஹரிஷ் இருக்காங்க. அவங்க 3 பேருடைய கேரக்டர்ஸுமே வந்து லைக் ரொம்ப வெல் டிஃபைன்டு. ஏன்னா அவங்களுடைய ஸ்கிரீன் ஸ்பேஸோ ஸ்கிரீன் டைம் வந்து ரன் டைம் கம்மியா இருக்குன்றதுனால இட் டசன்ட் மீன் தட் அவங்க வந்து முக்கியமான கதாபாத்திரங்கள். இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான யூஎஸ்பின்னு தான் நான் பாக்குறது என்னன்னா, ரொம்ப சின்ன ஒரு சீன்ல வர்ற கேரக்டர்ஸ் கூட இல்ல, பயங்கர ஆழமா பதிகிற அளவுக்கு
ரொம்ப இன்னைக்கு நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா லைக் நிஜமா உங்க எல்லார் லைஃப்லயும் இப்படியான ஒரு பையன் இருந்திருப்பான், இப்படியான ஒரு பொண்ணு, இந்த கம்மம்பா அந்த பொண்ணு இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்றதோ, இல்ல இந்த பையனை நான் பாத்துருக்கிறேன், ஆமா கரெக்ட் அப்படின்ற அந்த ரிலேட் பண்ணிக்கிற தன்மை இருக்குல்ல, இந்த ஸ்கிரிப்ட் பூரா நிறைஞ்சு கிடக்கு. அதனாலதான் எடுத்துக்கணும். நீங்க சோலோ ஹீரோவா ரத்த சாட்சி பண்ணிருக்காரு எங்கால, மறுபடியும் பண்ணோம். இந்த படத்திலேயே ஒரு ஹீரோ தான். ஆமா. அதான் அது நம்மளுக்கு பண்ணணுன்றது வந்து ஆசை தான், அதை தொடர்ந்து தான் போயிட்டு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ஒரு நல்ல கதை வரும்போது அதுல என்ன பார்ட்டா இருந்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஈவன் அது ஒரு சீன் வரதா இருந்தா கூட அது வந்து பிரச்சனையே இல்லை. இந்த கதை சொல்லப்பட்டே ஆகணும் அப்படின்னா வந்து அதுல கண்டிப்பா பாட்டா இருந்து அந்த கதையை மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட கடமையா நான் பாக்குறேன். ஸோ அதனால இந்த படத்துல நான் எடுக்கணும். சோலோ ஹீரோவா ஐ திங்க் நல்ல படங்கள் பண்ண நிறைய ப்ரொடியூசர்ஸ் நமக்கு ரெடியா இருக்கும்போது அது வரும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி கதைகள் பண்ணிட்டே இருந்தா அது மக்கள் ஆதரிச்சா மேபி. நான் ஆக்சுவலி தமிழில் வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் லவ் சென்னை அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ். பட் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஃபிலிம்ஸ் இன் தெலுங்கு. ஐம் அ தெலுங்கு ஸ்பீக்கிங் கேர்ள். ஸோ தெலுங்குல ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன். மேட் ரைட்டர் பத்மபூஷன். ஸோ அங்கேருந்து நான் இங்கே வந்தேன். சமுதாயத்தில் காதல் ரெண்டு சமுதாயத்தை சேர்ந்த அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. இந்த லவ்ன்ற இம்பாக்ட் எப்படி இருக்கும்? இது ஒவ்வொரு காலகட்டத்துல காதலர்களுக்கு ஒவ்வொரு கட்டமான பிரச்சனைகள் வந்திருக்கும். ஓகேங்களா? ஒண்ணு எக்கனாமிக் கிளாஸ் வந்திருக்கும். பணக்கார பொண்ணு ஏழை பையன், அது ஏழை பொண்ணு அந்த மாதிரியான ஜாதி வந்திருக்கும், மதம் வந்திருக்கும், அவர் முறை பையன் வருவாரு. இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகள் வரும்போது இந்த தடவை அவங்களே அவங்களுக்கு உண்டான எதிரிகளா வந்திருக்காங்கிறது தான் இந்த படத்தினுடைய. ஏன்னா அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸே வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப வில்லனிக்கா இருக்கிறது தான். அவங்க சிச்சுவேஷன்ஸ் தான் இந்த படத்தினுடைய ஆன்டகனிஸ்ட்னு இருக்குல்ல, அது வந்து இந்த படத்தினுடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டை நான் பார்க்கறேன். நல்ல ஆக்டர் வச்சு எடுங்க சார். அவர் ரெடினா பண்ணிடலாம் எது புரியல சார். இல்ல சார், பிஸி ஆயிட்டாரு, அடுத்த பெரிய கம்பெனிகளோட படம் பண்றாரு. அவர் டேட் கொடுத்தா பண்ணிடலாம் சார். குட் நைட் வந்து ஸ்டூடெண்ட் மூவ்ன்றது 90s சாங் இருப்பாங்க. இது வந்து டோட்டலாவே 2K கிட்ஸ் சார். ஸோ கொஞ்சம் ரகடா இருக்குது, கொஞ்சம் நார்மலா இருக்கு. இது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு எப்படியான மூட் கிடைக்கும்? இல்லை சார், நான் லவ் பண்ணும் போது வந்து எல்லா காலகட்டத்திலையும் எல்லாருமே லவ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் ரிலேட் பண்ணிக்க முடியும் சார். எப்போ வந்தாலும் காதல் படங்களுக்குன்னு தனியாக வரவேற்பு கிடைக்கும். ஸோ அது எனக்கு அப்படி பிரித்து பார்க்க முடியல சார் என்னால். இது எல்லாருக்குமே இன்னைக்கு இப்போ நீங்களும் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த மாதிரி இருக்கிறார். ஓகே. ஸோ எல்லாருக்குமே அதான் இப்ப நம்ம எப்படி இவன் ஒரு கேரக்டருக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாக்கா அவர் ஆன்டகனைஸ் பண்ற மாதிரி தான் அது. ஒரு அதுக்குள்ள ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டாவா அது இதுவா இருக்கிறதுக்கான, அதை என்ன சொல்றது, பரவலா இதுவா பரவி இருக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அது எத்தனையோ என்ன சொல்றது, உருவாகிறதுக்கு முன்னாடியே எத்தனையோ அது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படியான ஒரு நேம் காலிங் வந்து நான் ஏற்கனவே சொன்ன இந்த மாதிரியான நேம்ஸ் வந்து உள்ளுக்குள்ள நிறைய ஆண் பெண் உறவை வந்து எத்தனையோ வகையா சதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய லைஃப்லயுமே நான் 2-3 அப்படியான அந்த பெயர்களை வச்சு அவங்க பிரிஞ்சதை பார்த்திருக்கேன். அடுத்து நான் இங்க கோயம்புத்தூரை மையமா வச்சு ஒரு காமெடி ஃபுல் லென்த் காமெடி படம் ஒன்று, அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். நக்கலைட்ஸ்னு ஒரு டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க டைரக்ட் பண்றாங்க. ஸோ கோயம்புத்தூரை மையமா வச்சு என்ன சார், அதான் மத்தகம் 2 பேசிட்டு இருக்காங்க சார். பட் ஆனால் நீ எப்போ என்ன இதுன்னு தெரியல, ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கேன். எஸ் சார், எஸ் சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். எஸ் சார், எஸ் சார், கண்டிப்பா சார். எங்க சார் டெல்லி கணேஷ் சார் வாய்ஸ்லாம் ப்ராக்டிஸ்லயே இல்லையே. சரி, ஓகே. இந்த படம் லால் சனாப் வந்து February 30 ரிலீஸ் ஆகக்குள்ள சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு என்னுடைய படமா என்னோட நண்பர் அவர் நிறைய படத்தில் சேர்த்து நடிச்சிருக்கோம். அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். கூடவே வந்து
எங்களுடைய லவ்வர் இருக்கிற படம் வந்து இந்த பசங்கள்லாம் ரொம்ப பிரபாவப்பட்டிருக்கா, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி அவுட்புட் வந்திருக்கு. அதாவது அந்த படம் நல்லபடியாக ஓடி எங்கள் ஆளுக்கு நிறைய காசு வந்து எங்களுக்கு அடுத்து இன்னொரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்து நிறைய சம்பளம் கொடுத்து எங்களுக்கு நீங்களும் போன படத்தை குட் நைட்டில் வந்து அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஆதரவு கொடுப்பீங்க நம்புறேன். வணக்கம். தேங்க்யூ.